ஹாய் கங்கா கிச்சன் வாங்க. இன்றைக்கி ஒரு உக்காளி தான் செய்ய போகிறோம். இது எங்கள் அம்மா ஸ்டைலு. இது தேவையான பொருளாக பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, முந்திரி பாதாம் தான் வச்சுக்கிறேன். இது தேவையான பொருள் அப்படி தான், அவ்வளோதான். நம்ம ஏலக்காய் செய்ய சொல்ல போட்டுக்கலாம். இப்போ நெய் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இது அரிசி மாவில் எல்லாமே செய்வாங்க, ஆனால் இன்றைக்கி நான் கோதுமை மாவில் செய்கிறேன். பாருங்கள், பக்கத்து அடுப்பில் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு இந்த சர்க்கரை போட்டேன். அதை கரைஞ்சிக்கினே இருக்கட்டும். நம்ம லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரியும் பாதாமும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேசாக செவந்தால் போதும். கொஞ்சம் லேசாக செவந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த கோதுமை மாவை அந்த நெய்யில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ கலந்து கொடுத்துக்கலாம். நெய் பத்தாது நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். இது கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது பசு நெய் தான், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஒன்றும் ஆகாது. நெய் நிறையவே ஊற்றிக்கலாம். டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சு தருவாங்க. இப்போ சக்கரை தண்ணி ஊற்றிடலாம். நம்ம சக்கரை அப்படியே போட்டால் ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும், சீக்கிரம் கரையாது. இப்படி ஊற்றினா அந்த மாவில் உடனே போயிட்டு அந்த சக்கரை பிடிச்சிக்கும். நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இவங்க நல்லா கலந்து கொடுக்குறேன். ஒண்டியாக இருக்குதுல்ல, அவ்வளோதான். நம்ம கலந்துக்கினே இருந்தோம்னா சரி சமனமாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் சரியாக இருக்கும். அது கொஞ்சம் பிசு பிசுன்னு தண்ணி ஒட்டுதில்ல. இறக்கு ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஊற்றி கிளறி இறக்கிடலாம். இருங்க, எடுத்துன்னு வந்தால் அவ்வளோதான். இதோட போதும் நெய். நம்ம இதுக்கு மேலே ஊற்ற வேணாம். நம்ம பசு நெய் உடம்பு நல்லது தான், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா வெந்து வந்தால் தான் அது. இந்த பாருங்கள், நல்லா கலர் சொல்லி எப்படி வருது பார்த்தீங்களா? கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் பதம். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் ஏலக்காய் பவுட்ரு போடலது, அந்த முஷாக எடுத்து போட்டிருக்கேன். ஏலக்காய் பிரித்து எடுத்த வரும்ல, அதுதான் போட்டிருக்கேன். விதை தான் நல்லாயிருக்கும். இப்போ முந்திரி பாதாமும் போட்டாச்சு. இப்போ அதையும் கலந்து கொடுத்துக்கலாம். இது இல்லை, பவுடராக போடுறத விட அந்த விதை தான் நல்லாயிருக்கும் கடித்து சாப்பிட. நம்ம உக்கல்லினா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரிசி மாவில் எல்லாமே செய்வோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. உக்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கி பறி சாப்பிட்லாம். நம்ம பார்த்திங்களா, உக்கல்லே ரெடி ஆகிடுச்சிங்க. இதேமாரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எங்கள் அம்மா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது மிஸ் தான் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்துக்குறாங்க. உக்கல்லினா அரிசி, கேழ்வரகு, கோதுமை மாவு, இதுமாரி ஐட்டம்லாம் எங்கள் அம்மா நிறைய செஞ்சு கொடுத்துக்குறாங்க. எங்கள் அம்மா செஞ்ச ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.